வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. தேடு கிடைக்காது பாகம் 7. கோவை. அமாவாசைக்கு முந்தைய தினம் சபரீஸ்வரி வீட்டின் வரவேற்பறையில் தரணிபதி, வைதேகி, சைக்கியாட்ரிஸ்ட் அசோசிக் திரிவேதி தேநீர் கோப்பையை கையில் ஏந்தியபடி சோபாக்களில் சாய்ந்திருக்க எதிரே சபரீஸ்வரி உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தாள். நான் ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்ததுமே நீங்கள் எல்லோருமே சிரமம் பார்க்காம புறப்பட்டு வந்ததுக்கு என் நன்றி. தரணிபதி சிரித்தார். நீங்கள் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் வராமல் இருப்போமா? தேங்க்யூ. வைதேகி கேட்டாள். நாம் அந்த வெள்ளங்கிரி ஃபாரஸ்ட்டுக்கு இங்கிருந்து எத்தனை மணிக்கு கிளம்பி போகிறோம்? ஜீப் ஒர்க் ஷாப்க்கு போயிருக்கு, வந்ததுமே கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் அங்கே வர்றதை காஷாயின மக்கள் ஏற்றுக்குவாங்களா? சபரீஸ்வரி சிரித்தாள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காஷாயின மக்கள் காட்டுமிராண்டிகள் இல்லை. நம்மை மாதிரி படித்தவங்க அவங்களை பார்க்க போகிறதுல அவங்களுக்கு சந்தோஷம்தான். அசோக் திரிவேதி குறுக்கிட்டு கேட்டார். ஊமையான மங்கா அமாவாசை எண்ணெய்க்கு மட்டும் பேசுகிறதை பற்றி அந்த இன மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு எதுவுமே புரியலை. மங்கா ஒரு மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு பேச ஆரம்பித்ததுமே எல்லாரும் தள்ளி போய் நின்றுக்கிட்டு அவளை பயமாய் பார்க்குறாங்க. பக்கத்தில் யாருக்கும் போக தைரியமில்லை. மங்காவை வளர்த்த கிழவன் மட்டும் 2 அடி தள்ளி உட்கார்ந்துக்கிட்டு அரண்டு போய் பார்த்துட்ருப்பான். மங்கா பேசினதை நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்கிறீங்க சபரீஸ்வரி? ஒரே ஒரு தடவை தான், அதுவும் போன அமாவாசை அன்னைக்கு. மங்கா இங்கிலீஷ் பேசினப்ப நீங்கள் குறுக்கிட்டு அவளை கேள்வி எதுவும் கேட்கலையா? கேள்வி கேட்கலை. மங்கான்னு கூப்பிட்டு அவளோட தோளை பிடிச்சு உசுப்பி பார்த்தேன். அவள் ஒரே திசையை வெறிச்சு பார்த்துக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க. யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறா. சமஸ்கிருத வார்த்தைகளும் இங்கிலீஷ் வார்த்தைகளும் மாறி மாறி அட்சர சுத்தமாய் வந்து விழுது. சரியா 10 நிமிஷம்தான் பேசுகிறாளா? ஆமாம், சரியா 1 மணிக்கு வாயை திறக்கிறா. 10 நிமிஷம் பேசிட்டு மயக்கமாயிடுறா. நேரில் பார்க்காத வரைக்கும் எனக்கு நம்பிக்கை வராது. வைதேகி சொல்ல சபரீஸ்வரி சிரித்தாள். பார்க்கத்தான் போறீங்க. இங்கிருந்து ஜீப்பில் ஃபாரஸ்ட் போக எவ்வளவு நேரம் ஆகும்? சரியா 2 மணி நேரம். சிறுவாணிக்கும் வெள்ளங்கிரி ஃபாரஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரோடு ஒன்று பிரியும். அதில் 2 கிலோமீட்டர் தூரம் போனதும் ஜீப்பை நிறுத்திட்டு ஃபாரஸ்டின் குறுக்கு வழியில் 1 மணி நேரம் நடந்தால் காஷாயின மக்கள் வசிக்கிற மலைப்பகுதி வரும். வழியில் பயம் ஒன்றும் இல்லையே. வைலட் அனிமல்ஸ் நம்மை தொந்தரவு பண்ணாதே. அதுகளை நாம் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். சபரீஸ்வரி சிரித்து சொல்லி கொண்டிருக்கும் போதே வீட்டு வாசலில் ஜீப் வந்து நின்றது. டிரைவர் உள்ளே வந்தான். அம்மா, ஜீப் ரெடி. நல்லா செக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. சரி, எல்லா சாமான்களையும் எடுத்து வை. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே இங்கிருந்து நாம் கிளம்பிடணும். டிரைவர் தலையாட்டி கொண்டே உள்ளே போனான்.